உங்க அப்பா சீ தீ போடு சொல்றான்ல அவன். சரி. என்னடா அவனுங்க? கடைசியில ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்கடா. டேய் சீ போடா. ஏய் முதலாளி கிட்ட என்ன ஏய் சொல்ல வைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். போடா. முதலாளி அப்பா உங்களை இங்க வச்சாதான் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவனை எங்க வச்சாலும் எவனும் எடுக்க மாட்டான். வாடா. அட வாங்கடா பேக்க தேர்ந்து விட்டுட்டு. நம்ம ஓபிஎஸ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு போடு யாரை காட்டுதுன்னு பாரு. என்ன புதுசு புதுசா சொல்றீங்க? எஸ், டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு கூகுள்ல போடு. DUBAKOOR டுபாக்கூர். ஐயோ, யார் காட்டுது? அண்ணனை காட்டுது. அண்ணனா எந்த அண்ணன்? அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. சோ இப்ப என்ன காட்டுச்சு? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுனா அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. ஏய்க்குண்ணா அண்ணன் மேல அவ்வளவு கடுப்பு. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானப்பா. அதாவது இவரு சொன்ன கதைகள் எத்தனை, கட்டுக்கதைகள் எத்தனை, இவர் அறிவியல் பூர்வமா சொல்ற பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது அப்படியே நின்னான்ட்டு நான் சாட்ட புரோட்ட கூட சொன்னேன் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப. நீங்க வேணா அண்ணா சொன்னாக்க அப்படியே கேட்கணுன்றீங்களா? கட்டுவிரியா மாமா கொண்டு வாங்க பிடிச்சி கடிக்க விட்டு பார்ப்போம். நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள விஷம் ஏறுதா இறங்குதான்னு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இல்ல நுரத்தலி செத்து போயிருவாங்கண்ணா. அது அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அறிவுக்கு புறமற்ற செயலாகும் அள்ளி விடுறதுல கணக்கே இல்லை தம்பி. அதாவது உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அள்ளி விட்டு இருந்தா கூகுள் காட்டும். அதாவது சாட்டையும் சரி நாம் தமிழர் கட்சியும் பல பேர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க போய் போட்டு பாருங்க. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு பார்த்தா கருணாநிதி காட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லுவோம் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு போட்டாக்கா அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் வராருனாக்கா அப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இவர் கதை அளந்து விட்டா கூகுள் நிறுவனமே எப்பா டுபாக்கூன்ற எல்லா பேரையும் மொதல் பேர் இவர் போடுற மாதிரி நீ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னும் அவதூறு பரப்புல என்ன வருதோ அதை சொல்றோம். அப்போ பல இயற்கைக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நம்ம. ஆனா டுபாக்கூர்னு போட்டா யாரு வரா? அதுதான் மேட்ரு. நல்லா வராரு. அப்புறம் இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ஜனவரி மாதம் 25 குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது வரண்டா சின்னசாமி. சரிடா. அதெல்லாம் நான் உன்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். நான் லுக்கு நாடா லுக்கு போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய். ஏய் விஜய், போடா விஜய். விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி விஜயோ போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய். ஏய் விஜய், போடா விஜய். விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி விஜயோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. யாரெல்லாம் டிஎம்கே ஓட்டு போறீங்களோ அவங்கள சொல்றேன். யாரெல்லாம் இந்த அப்படியே விரல டிஎம்கே பக்கம் போகும்போது இங்க இருந்து அப்படியே யோசிச்சுக்கணும். 4000 கொலை, 10,000 ரேப்பு, 80 வயசு கிழவி, 3 வயசு குழந்தை, குடும்பம் போச்சு, வாழ்க்கை போச்சு, ஊழல், ஐயோ அப்படி போயிட்டு அப்படி மீனி அழுத்தினா அப்படின்னா இவ்வளவு குடும்பங்களோட பாவங்களை சும்மா விடுமா? நம்மள சும்மா விடுமா? இது நான் பாத்தீங்கன்னா சத்தியமா போலிங் நான் இப்ப மத்த கட்சிகளை இவங்கள போய் ஓட்டு போட அவங்கள போடுனா சொல்லவே இல்லை. டிஎம்கே ஓட்டு போறவங்க நான் சொல்றேன். அவன் கட்சிக்காரங்கள சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. ஐயோ 25 வருஷமா காப்பாத்தின கட்சி கொடியை போட்டு சாப்பிடுறாங்களே. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? அட கன்றாவியே.
திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. இவரு சொல்லுவாராமா, ரெடி. நீங்க ரெடியா? நாம கேட்டுக்கணுமா? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, போட்ட போறேன். போலீஸ் தூக்கிட்டு போய் விரட்டணும். என்ன விஷயத்துக்காக பண்ணீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன போலீஸ் தூக்கிட்டு போய் நடுராத்திரில நவீன் லாட்ஜில உட்கார வச்சுக்கிட்டு இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. துப்பாக்கி எடுத்து என் வாயில வச்சான். இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டானா? துப்பாக்கி எடுத்து என் வாயில வச்சான். சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்களா? 1000 ரூபாய் பொங்கல் கொடுக்கணும், சரிங்க. 5000 கொடுக்கணும், சரிங்க. இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், சரிங்க. வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும். நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்குல போய் தொங்கி சாகுறது. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாறுறா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா.